அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக போன வீடியோ பார்த்ததில், அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2-3 வீடியோவை போட்டால் தான் இது சரியாக வரும்னு சொல்லி. அதாவது இந்த கற்பத்துக்கு பேர் மும்மூர்த்தி கற்பம். 3 மருந்து சேர்ந்ததுனால மும்மூர்த்தி கற்பம். அதாவது பாதரசம், அயம், கந்தகம். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஒரு அற்புதமான மருந்து பற்றி தான் போடுவோம். செய்ய முடியாதவங்க செஞ்சுக்கோங்க, செய்ய முடியாதவங்க அந்த மருந்தை நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்துக்கோங்க. அப்போ பாதரசத்தை நம்ம வெடியுப்பு திரவாகத்தினால பூநீர், அதை நம்ம அதாவது ரசப்பூ எடுத்து அந்த ரசப்பூவை நம்ம உயர்ந்த மருந்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு சீனாக்கார, அதாவது படிகார சுண்ணம் தயாரிக்கணும். படிகார சுண்ணத்தை நம்ம 2 முறையில் தயாரிக்கலாம். ஒன்று அண்டை ஓட்டு சுண்ணம், அதாவது சுண்ணம் எடுத்து அதிலிருந்து படிகாரத்தை சேர்த்து அரைச்சி போடுற முறை ஒன்று இருக்குது. தனியாகவே படிகாரத்தை சுற்றி பண்ணி, ஏற்கனவே சுற்றி முறையை பற்றி போட்டிருக்கோம். பாலில் படிகாரத்தை சுற்றி பண்ணணும். அது தனியாக வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோவும் தனியாக உங்களுக்கு போட்டு விடுவோம். பாலில் சுற்றி பண்ணி அதை நம்ம கெட்டணும். அதுக்கு பிறகு அந்த சீனிக்காரத்தை எலும்புச்சம்பழச்சாறு விட்டு நல்லா 8 மணி நேரம் அரைச்சி உள்ள தட்டி காய வச்சு போடணும். அல்லது ஊதணும். அதாவது நம்ம புலவர் வச்சு நல்லா ஊதணும். ஊதுனா சுண்ணமாயிரும். அது லேசாகத்தான் சுண்ணமாக இருக்கும். மீண்டும் எலுமிச்சம்பழச்சாறு விட்டு அது மீண்டும் 8 மணி நேரம் அரைச்சி நல்லா அரைக்கணும். அந்த சாறு வாங்குவாங்க. அதுக்கடுத்து நம்ம அதை பழைய ஒடிக்க காய வச்சு அதை நல்லா அப்படியே வச்சு நல்லா ஊதினோம்னா கடுங்கார சுண்ணமாயிரும். அதை மீண்டும் இன்னும் அதை விட கடுங்கார சுண்ணமாக்கணும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அண்டை செய்நீர் விட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அது மிக உயர்ந்த சுண்ணமாக போயிடும். அதனால் சுண்ணத்தை நம்ம பல முறையில் உயர்ந்த முறையில் ஆக்கணும். அப்படி ஆக்கின சுண்ணம் ஒரு பங்கம், அந்த ரசப்பூவும் சேர்த்து அரைச்சி எலுமிச்சம்பழச்சாறு விட்டு அரைச்சி லேசாக வில்ல தட்டி ஒரு மண் ஓட்டில் வச்சு மேலே அதுக்கு மேலே மேல்மூடி செஞ்சு கொஞ்சம் நேரம், அதை 9 மணி நேரம் எரிச்சு அப்படின்னா சிறுதியாக தான் எரிக்கணும். எரித்தோம்னா ரசம் முதல்ல மேலே கொஞ்சம் மேலே ஏறும். 2வது தடவை அது பலவடிக்கு வலிச்சு போட்டு மீண்டும் இந்த அண்டை சுண்ணம் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா 2வது தடவை ரசம் மேலே ஏறாது. அப்படி ஏறாத ரசத்தையும் அதையும் நம்ம வலிச்சு எடுத்து போட்டு உயர்ந்த முறைக்கு கொண்டு வரணும். இதையே நம்ம தனியாக பயன்படுத்தும் போது அதாவது வயதானாலும் இப்போ சொன்ன ரச சுண்ணத்தில் அந்த ரச சுண்ணத்தை வயதானவங்களுக்கு கூட ஒரு கடுகளவு கொடுத்தோம்னா வயோதிக, அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட நரம்புகளாக வலுவுண்டாக்கி ஆண்மை சக்தி அதிகரிக்கும். அது தனியாக பயன்படுத்தலாம். அந்த முறையை வீடியோ தனியாக விரிவாக போடுவோம். அப்படி எடுத்த ரச சுண்ணத்தை அந்த அடுத்து நம்ம கந்தகம் சுண்ணத்தையும் அயத்தையும் சேர்த்து அரைச்சி உயர்ந்த மருந்து கொண்டு வரணும். அதனால் இப்போ ரச சுண்ணம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கந்தகத்தையும் அயத்தையும் எப்படி முடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுவோம். இது அந்த மும்மூர்த்தி கற்பத்தில் இது 2வது வீடியோ. 3வது வீடியோவில்
தெளிவாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப மிக சிரமப்பட்டு செஞ்சோம்னா அற்புதமான ஒரு காயகல்பாக மருந்து.